உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 17ஆம் வாரம் திங்கள். முதல் வாசகம் எரேமியா இயல் 13 இறைவாக்கியங்கள் 1 முதல் 11 முடிய. தன் கட்டளைகளை புறக்கணித்து விட்டு பிற தெய்வ வழிபாட்டிலும் அநீதியான வாழ்விலும் உழன்று கொண்டிருந்த இஸ்ராயலுக்கு இன்றைய வாசகத்தில் வரும் சணல் கச்சை அடையாள வழி பாடம் புகட்டுகிறார் கடவுள். எனவே இறைவன் அவர்களை நைந்து போன கச்சையை தூர எறிந்து விடுவது போல தள்ளிவிடுவார் என்பது இந்த அடையாளத்தின் விளக்கம். ஆண்டவரின் அன்பு. ஆண்டவர் இஸ்ராயல் மீது கொண்ட அன்பு அளவற்றது. மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். இனச்சட்டம் 14:12. எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்களோடு அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததனாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை விடுவித்தார். இனச்சட்டம் 7:6-8 என்பார் மோசே. தாய் வயிற்றிலிருந்தே அவர்களை தாங்கி அவர்களுக்கு உரு கொடுத்த எசாயா 46:3. அத்தாய்க்கு மேலாகவே இஸ்ராயலுக்கு அன்பு செய்கிறார். எசாயா 49:15. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல் போலிருந்த இஸ்ராயலை வீட்டுக்கு மூளைக்கல் ஆக்கியது ஆண்டவரின் தாய் என்பே. திருப்பாடல் 118 22, 23. இத்தகைய இறை அன்பை சுட்டவே சணல் கச்சை அடையாளமாக அமைகிறது. சணல் கச்சையானது அதை அணிபவனுடைய உடலோடு ஒட்டி கொள்கிறது. கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ராயல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். எரேமியா 13:11 என்பார் ஆண்டவர். அவர் நம்மோடு ஒட்டி கொள்கிறார். ஆனாலும் நாம் அவரோடு ஒட்டி கொள்கிறோமா? நாம் அவராக மாறுமட்டும் அவரோடு இணைந்திருக்க முடியாது என்பதை உணர்வோமா? இஸ்ராயலின் பாவம். அவர்கள் நமக்கு செவிசாய்க்கவில்லை. 13:1 என்ற ஒரே தொடரிலே இஸ்ராயல் பாவத்தை சுட்டுகிறார் இறைவன். வணங்கா கழுத்துள்ள மக்கள். விடுதலை பயணம் 32:9, 33:3, 34:9. இனச்சட்டம் 9:6-10 என்பதே இம்மக்களுக்கு இறைவன் கொடுத்த பட்ட பெயராகிறது. ஆம், அனைத்த கரங்களை அகற்றி தள்ளினார் இஸ்ராயலர். எனவே இறைவன் அம்மக்களை தண்டிக்கிறார். என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தன் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இக்கச்சையை போல் ஆவார்கள். 13:10 என்பார். நதிக்கரையில் கல் இடுக்கில் வைக்கப்பட்ட கச்சை பூச்சிகளால் அரிக்கப்பட்டு வெட்பத்தப்ப நிலைகளால் நைந்து போய் ஒன்றுக்கு உதவாமல் தள்ளப்பட்டு விடுகிறது. இது போன்றே இஸ்ராயலிடம் இறைவனால் ஒதுக்கப்படுவர் என்பது பெறப்படுகிறது. யூதாவின் செருக்கையும் எருசலேமின் மிஞ்சிய இருமாப்பையும் நைய செய்வேன். 13:9 என்பார் ஆண்டவர்.
நமக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மகிமையாகவும் இருக்கும்படி செய்தோம். ஆயினும் அவர்கள் நமக்கு செவிசாய்க்கவில்லை. 13:11 என்பதே ஆண்டவரின் குற்றச்சாட்டு. என்னே இஸ்ராயலின் மூடத்தனம் என்போம் நாம். ஆயினும் நமது வாழ்விலே நடப்பது என்ன? இஸ்ராயலரை விட நாம் தாழ்ந்த நிலையில் இல்லையா? இஸ்ராயலருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நமக்கும் கிடைக்காது என்று நாம் கூற முடியுமா? பாவம் செய்தோம் சுவாமி, பாவம் செய்தோம், இரக்கமாயிரும் என்று வேண்டுவோம். இறைவனுடைய கட்டளைகள் அன்றாட வாழ்வு சூழல்களிலே பல வழிகளிலே நமக்கும் கிட்டுகின்றன. அவற்றிற்கு செவி மடுக்கிறோமா? அவர்கள் நமக்கு செவி சாய்க்கவில்லை என்பது நம்மை பற்றியும் கூறப்படலாமே. ஏழை எளியோருக்கு உதவாத போது அநீதியால் நசுக்கப்படுவோரின் அருகிலே இருந்து அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்க மறுக்கும்போது அவர்கள் நமக்கு செவிசாய்க்கவில்லை என்று கூறுவாரென்றோ. 2ஆம் வாசகம் மத்தேயு இயல் 31 இறை வாக்கியங்கள் 13 முதல் 35 முடிய. மத்தேயு 13ஆம் அதிகாரம் விண்ணரசு பற்றி பல உவமைகளை கொண்டது. என்ற நற்செய்தியில் கடுகு விதை, புளிப்பு மாவு வழியாக விண்ணரசின் தன்மை பற்றி இயேசு விளக்குகிறார். இறுதியில் இயேசு உவமைகளில் பேசுவதன் நோக்கு விளக்கமுறுகிறது. கடுகு விதையும் விண்ணரசும். விதைகளில் எல்லாம் மிக சிறியது கடுகு விதை. அதை மனிதன் எடுத்து தன் வயலில் விதைத்தால் தக்க காலத்தில் அது மிக பெரிய செடியாக வளர்ந்து தன் கிளைகளை பரப்பி பற்பல பறவைகள் வந்து தன்னில் குடியிருக்கக்கூடிய நிலையை பெறுகிறது. விதை ஒன்றும் பெரிதாக இல்லை, ஆனால் மரமோ மிக பெரியது. இது எவ்வாறு நடைபெறுகிறது? எல்லாம் இறைவனின் திருவருளால் தான். விண்ணரசு, அதாவது இயேசு, அவருடைய படிப்பினைகள், மதிப்பீடுகள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் இறைவனோடு ஒத்துழைக்க வேண்டும் என்பதே. கடுகு விதை. விவசாயி கடுகை எடுத்து விதைத்தான். அதே போன்று நாமும் விண்ணரசின் சவால்களை அவை சிறியவையாய் இருப்பினும் ஏற்று நடக்க வேண்டும். விண்ணரசை பொறுத்தவரை சிறியது பெரியது என்பது கிடையாது. பெரிய பெரிய காரியங்களை எதிர்நோக்கி அன்றாடம் வாழ்வில் எதிர்ப்படும் சிறு சிறு கடமைகளை மறக்கும்போது விரைவில் பெரிய காரியங்களிலும் தவறுவோம் என்பது உறுதி. நமது வாழ்வில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இறை திருவுளத்தை காண்போம். இவ்வாறு சிறிய காரியங்களில் நாம் பிரமாணிக்கமாய் இருக்கும்போது கடவுளே பெரிய காரியங்களிலும் நாம் வெற்றி பெற வழிகாட்டுவார். சிறியவற்றில் நமக்குள்ள பிரமாணிக்கமானது பெரியவற்றை ஏற்று நடக்க சக்தி அளிக்கிறது. இச்சக்தி கண்டு பிறரும் நம்மிடம் வர நம் வழி கடவுளை, அவரது விண்ணரசை நாட இது வழிவகுக்கும். சிறுபடையான் செல்லிடம் சேரின் ஒருபடியாம் ஊக்கம் அழிந்துவிடும் என்கிறது குறள் 498. புளிப்பு மாவும் விண்ணரசும். ரொட்டிக்கு மாவு பிசையும் போது அதில் சிறிது புளிக்காரம் இடுகிறோம். சிறிதளவு மோர் பலப்படி பாலை தயிராக்குவது போல சிறிதளவு புளிக்காரமும் மாக்குவியலை படைக்க வைத்து பெரிதளவு ரொட்டிகள் செய்ய உதவுகிறது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அதே போன்று தான் விண்ணரசுக்கு அடுத்த செயல்களும் சிறியது, சாதாரணமானது, உதவாது என்று நாம் எண்ணி ஒதுக்குபவையே பல வேளைகளில் நமக்கு பலவீனமாய் அமைந்து விடுகின்றன. பெரியவற்றை செய்ய சக்தி இழந்தவர்களாகிறோம். எனவே
விண்ணரசுக்கு அடுத்த செயல்களான அன்பு, நீதி, அமைதி, பொறுமை, சாந்தம் முதலியவற்றை சிறு சிறு காரியங்களிலும் வாழ்ந்து காட்டுவோம். இதுவே விண்ணரசை நம் வாழ்வு வளப்படுத்துவதாகும். விண்ணரசின் படிப்பினை. மறைந்துள்ளவற்றை வெளியாக்கவே இயேசு உவமைகள் வழி பேசினார். 13:35. கடுகு விதை, புளிப்பு மாவு வழி இயேசு விண்ணரசின் உண்மைகள் பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறார். இவ்வுண்மைகள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டுவன. ஒவ்வொருவரும் தம் தம் பின்னணியில் உவமைகளுக்கு பொருள் தெரிதல் இன்றியமையாதது. விண்ணரசின் குணங்கள், விண்ணரசின் சிறு சிறு துவக்கங்கள், விண்ணரசோடு ஒத்துழைத்தல், விண்ணரசின் கடவுளின் செயல், விண்ணரசில் அனைத்துலகினர், விண்ணரசின் செயலாக்கத்தன்மை என்ற முறையிலே பல்வேறு முறைகளிலே ஒவ்வொருவரும் தம் தம் சூழலுக்கு ஏற்ப பொருள் கொள்ள வேண்டும். இயேசுவின் உவமைகள் யாவும் தொட்டனை தூறும் மணற்கேணிகள் என்பதை உணர்ந்து வாழ்வின் வேறுபட்ட சூழல்களிலும் அச்சூழலுக்கு ஏற்ப பொருளை கொண்டு பயன்பெறுவோம். மறைந்துள்ளவற்றை வெளியாக்கும் கடவுளிடம் நம் ஞான கண்களை திறந்து நமக்கு ஒளி தருமாறு வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.